வணக்கம். வாழ்க வளமுடன். அன்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த காணொளியில நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், முதலீடுகள். அதாவது ஒரு மனிதன் பணம் சம்பாதிக்கிறது பெரிய விஷயம் இல்லை. நேரங்காலம் ஒத்து வருது, 2ஆம் பாவகம் நல்ல வலுவா இருக்கு, வருமான ஸ்தானம், தொழில் பாவகம் நல்லா இருக்கு அப்படின்னா பணம் தன்னால வரும். திசா புத்திகள் சாதகமாக இருக்குன்னா உச்சத்துல கொண்டு போய் ஒரு மனிதனை உட்கார வச்சிடும். ஆனா மனிதன் எந்த இடத்துல தவறு செய்யறானா, பணம் வரும் பொழுது அதை முறையாக இன்வெஸ்ட் பண்ணணும், சேமிக்கணும். சேமிப்புகள் தவறா போச்சுன்னா எவ்வளவு பணம் வந்தாலும் பிரயோஜனம் இல்லை. எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் இருக்காரு. அவர் யுஎஸ்ல ஒர்க் பண்றார். அவர் என்னோட கல்லூரி நண்பர், கல்லூரி கால கிளாஸ்மேட். அவரு பாத்தீங்கன்னா ஐடி செக்டார்ல சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் படிச்சாரு. அப்புறம் இந்தியாவில் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனில ஒர்க் பண்ணாரு. அதுக்கப்புறம் அவருக்கு அப்ராட் சான்ஸ் வந்துச்சு. கிட்டத்தட்ட 12 வருடம் யூஎஸ்ல போய் ஒர்க் பண்ணாரு. ஃபேமிலியுமே அங்க கூட்டிட்டு போய் செட்டில் பண்ணிட்டாரு. ஆனா அவரோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அவர் என்ன பண்ணிட்டாருன்னா ஆன்லைன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸா பண்ணிட்டார். ஆன்லைன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னா அதுவும் மெயினா பங்கு சந்தை எனப்படக்கூடிய ஷேர் மார்க்கெட் சம்பந்தமான விஷயங்கள்லயே முதலீடு செஞ்சிட்டார். இப்போ பங்கு சந்தையில முதலீடு செய்யறத தவறுன்னு நான் சொல்லல. ஒவ்வொருவருடைய ஜாதகத்தை பொறுத்து அவர்களுக்கு எந்த இன்வெஸ்ட்மெண்ட் சரியானது அப்படிங்கறத நம்ம முடிவு பண்ணணும். எல்லாருக்கும் எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டும் கை கொடுக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படி கொடுக்காது. ஒருவருடைய ஜாதகத்துல எந்த கிரகம் வலுவாக இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கணும். அந்த கிரகம் சம்பந்தமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மனிதர்களுக்கு கை கொடுக்கும். அதாவது ஒருத்தரோட ஜாதகத்துல செவ்வாய் வலுவா இருக்கு அப்படின்னா அவங்க ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், இடங்கள் வாங்கி போடலாம், விவசாய நிலங்கள் வாங்கி போடலாம், இது எல்லாமே பண்ணலாம். இல்ல ஒருத்தரோட ஜாதகத்துல குரு வலுவா இருக்கு அப்படின்னா அவங்க பேங்கிங் செக்டார்ல இன்வெஸ்ட் பண்ணணும். ஆர்டி, எஃப்டி, பிக்சட் டெபாசிட், அதுக்கப்புறம் வங்கியில இருக்கக்கூடிய சேமிப்பு திட்டங்கள், இதுல இன்வெஸ்ட் பண்ணலாம். அடுத்து பாத்தீங்கன்னா தங்கத்துல முதலீடு பண்ணலாம். கண்டிப்பாக குரு வலுவா இருக்கிறவங்க தங்கத்துல முதலீடு பண்ணலாம். இந்த மாதிரி சஜஷன்ஸ் கொடுக்கணும். இப்போ ஒருத்தருக்கு சுக்கிரன் வலுவா இருக்கு அப்படின்னா அப்போ கட்டிடங்கள் வாங்கலாம். அதாவது அப்பார்ட்மெண்ட்ஸ்ல வீடுகள் வாங்கி அதை ஒரு சேமிப்பா வச்சுக்கலாம். அப்போ வாடகை கூடலாம். இல்ல தனி வீடுகளே வாங்கலாம். கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் வாங்கலாம், கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் கட்டலாம், வீடுகள் கட்டி வாடகைக்கு விடலாம், அல்லது இடம் வாங்கி வீடு கட்டி அதை விற்பனை செய்யலாம் லாபத்துக்கு. இதெல்லாமே சுக்கிரன் வலுவா இருந்தா செய்யலாம். அடுத்து வாகனங்கள் வாங்கி விற்கலாம் சுக்கிரன் வலுவா இருந்தா. சில பேர் இந்த செகண்ட் ஹேண்ட் கார்ஸ், 2 வீலர்ஸ் எல்லாம் வாங்கி லாபத்துக்கு விற்பாங்க, அது செய்யலாம். இல்ல புது வாகனங்கள் விற்பனை செய்யக்கூடிய ஏஜென்சிஸ் எடுத்து நடத்தலாம். அப்ப சுக்கிரன் வலுவா இருக்கணும். அடுத்து இப்போ ஒரு ஜாதகருக்கு சூரியன் வலுவா இருக்காரு அப்படின்னா அப்ப சூரியனோட காரகத்துவங்களான அரசாங்க சேமிப்பு திட்டங்களில் முதலீடு செய்யலாம். அஞ்சலக சேமிப்பு திட்டங்கள், எல்ஐசி பாண்ட்ஸ், பேங்க்ல வெளியிடக்கூடிய சேமிப்பு திட்டங்கள், பாண்ட்ஸ், இந்த மாதிரி அரசாங்க பிளான்ஸ், அதாவது அரசாங்க முதலீட்டு திட்டங்கள்ல முதலீடு செய்யலாம். இப்ப சந்திரன் வலுவா இருக்காரு, வெளிநாட்டுல முதலீடு செய்யலாம். வெளிநாட்டுல போய் சந்திரனும் வலுவா இருக்கணும், ராகுவும் வலுவா இருக்கணும். இப்ப அந்த மாதிரி இருக்கிறவங்க வெளிநாடுல போய் நம்ம முதலீடு செய்யலாம். வெளிநாடுகள்ல ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கி போடலாம், அங்க இருக்கிற சேமிப்பு திட்டங்கள்ல போய் முதலீடு செய்யலாம். இந்த மாதிரி விஷயங்கள் செய்யலாம். இப்போ ஒருத்தருக்கு ராகு வலுவா இருக்காரு அப்படின்னா பங்கு சந்தையில முதலீடு செய்யலாம். அடுத்து ஆன்லைன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல முதலீடு செய்யலாம். பேப்பர் கோல்டு, இந்த மாதிரி ஆன்லைன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல முதலீடு செய்யலாம். இப்படி
உங்க ஜாதகத்துல எந்த கிரகம் வலுவாக இருக்கிறதோ அந்த கிரகம் சார்ந்த முதலீடுகள் செய்வதுதான் பாதுகாப்பானது. லாங் ஸ்டாண்டிங்கா அது உங்களுக்கு நன்மை தரும். என்றைக்குமே அதுல நஷ்டம் வராது அப்படிங்கறத நீங்க பார்க்கணும். இப்போ இந்த ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள்ள பயன் தரக்கூடிய திட்டங்கள் அப்படின்னு நீங்க எடுத்தீங்கன்னா அது நீங்க அப்பப்போ உங்களுக்கு ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரக நிலைகளை பொறுத்து நீங்க முடிவு பண்ணலாம். ஆனா லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா நம்ம ஜாதக ரீதியாக எந்த கிரகம் வலுவாக இருக்கிறதோ அந்த கிரகத்தின் காரகத்துவங்கள்ல முதலீடுகள் செய்வதுதான் பாதுகாப்பானது அப்படிங்கிறத எங்களுடைய ஜோதிட பேராசான் ஏஎல்பி ஜோதிடத்தின் நிறுவனர் திருமிகு பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்கள் தெளிவாக குறிப்பிடுகிறார். அதாவது இன்னொரு விஷயம், இப்ப நான் அந்த நண்பரோட கதை சொல்லிட்டு இருந்தேன். அந்த நண்பருக்கு ராகு பகவான் 50% வலுவோட தான் அவரோட ஜாதகத்துல இருக்கார். பிளஸ் அவருடைய தொழில் ஸ்தானாதிபதி, வருமான ஸ்தானாதிபதி எல்லாமே அந்த காலகட்டத்துல வீக்கா இருக்காங்க. அதாவது ஜாதக ரீதியா சாதகமான இடங்கள்ல இல்ல. தொழில் ஸ்தானாதிபதி, வருமான ஸ்தானாதிபதி எல்லாருமே, லக்னாதிபதியும் கூட சாதகமான சூழ்நிலையில ஜாதகத்துல இல்ல. அப்போ இதெல்லாம் நல்லபடியா இருக்கிற வரைக்கும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் லாபத்துலதான் போய்கிட்டு இருந்திருக்கு. ஆனா இந்த லக்னாதிபதி சாதகமற்ற நிலைக்கு போறாரு. 10ஆம் அதிபதியும் 2ஆம் அதிபதியும் தொழில் ஸ்தானாதிபதியும் வருமான ஸ்தானாதிபதியும் சாதகமற்ற இடங்களுக்கு போறாங்க. அந்த டைம்ல என்ன ஆகுதுன்னா அந்த நாட்டுல அந்த யுஎஸ்ல ஒரு பெரிய ரிசெஷன் ஏற்பட்டு பங்கு சந்தையெல்லாம் பயங்கர வீழ்ச்சி அடைந்து ஒரே நாளுல 2 கோடி ரூபாய், இந்திய மதிப்புல 2 கோடி ரூபாய் அந்த ஜாதகருக்கு லாஸ். ஒரே நாள்ல 2 கோடி ரூபாய் லாஸ் ஆயிடுச்சு. இப்ப இவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. கிட்டத்தட்ட 12 ஆண்டுகள் இவரோட உழைப்பு அனைத்தும் ஒரே நாள்ல வீணா போச்சு. ஏன்னா இவர் ஒரே மோட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருக்காரு. வேற எந்த இதுலயுமே இன்வெஸ்ட் பண்ணல. இந்தியால ஒரு இடம் வாங்கி போட்டிருக்கலாம், அல்லது இந்தியால ஒரு வீடு வாங்கி போட்டிருக்கலாம், இந்தியால சொத்துக்கள் வாங்கியிருக்கலாம், இல்ல ஒரு கோல்டு வாங்கி இன்வெஸ்ட் பண்ணிருக்கலாம். வெவ்வேறு விதமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணும். ஆனா ஒரே மோடுல, ஏன்னா அதுல நல்ல லாபம் கிடைக்கவுமே இவர் ஒரே மோட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ல கிட்டத்தட்ட இவருடைய சேமிப்பை முழுவதையுமே முடக்கி வச்சிருந்திருக்கார். அது ஒரே நாள்ல வீழ்ச்சி அடைந்து எல்லாமே இருக்கிற இடம் தெரியாம போயிடுச்சு. அவர் பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாகி கிட்டத்தட்ட ஒரு மனநோயாளி மாதிரி மாறிட்டார். அதுக்கப்புறம் அவருக்கு ஆபீஸ்ல அவரோட நிலைமையை எடுத்து சொல்லி ஒரு லாங் லீவ் எடுத்துட்டு அவங்க ஒய்ஃப் இங்க இந்தியா கூட்டிட்டு வந்துட்டாங்க. ஏன்னா அவங்க ஒருத்தங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க, குழந்தைங்க வேற, சின்ன குழந்தைங்க. அப்போ ஒருத்தங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க? அதான் அந்த நாட்டுல ட்ரீட்மெண்ட்லாம் ரொம்ப காஸ்ட்லி. ஸோ அவர் இந்தியா கூட்டிட்டு இங்க அதுக்கப்புறம் கவுன்சிலிங் எல்லாம் கொடுத்து நல்ல சைக்காட்டிஸ்ட் பார்த்து அவர்கிட்ட சிட்டிங்ஸ் எல்லாம் தொடர்ந்து போய் அவரை தேத்தி, பரவாயில்ல பணம் தானே போச்சு திருப்பி சம்பாரிச்சுக்கலான்னு அவரை மனசை தேத்தி திருப்பியும் அந்த கம்பெனிக்கு அப்ளை பண்ணி திருப்பியும் இப்போ யூஎஸ் போயிட்டார். இதை எதுக்காக நான் சொல்றேன்னா, என்னைக்குமே ஒரே மோட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. இப்ப என்னுடைய ஜாதகத்துல எனக்கு குரு நல்லா இருக்காருன்னா நான் பேங்கிங் செக்டார்ல அங்க இருக்கிற சேமிப்பு திட்டங்கள்ல முதலீடு பண்ணணும், தங்கத்துல முதலீடு பண்ணணும். இப்ப என் மனைவிக்கு செவ்வாய் நல்லா இருக்காங்க அப்படின்னா என் மனைவி பேர்ல நிலங்கள்ல முதலீடு பண்ணணும். என் பையனுக்கு சுக்கிரன் நல்லா இருக்காரு அப்படின்னா என் பையன் பேர்ல அபார்ட்மெண்ட்ஸ் வாங்கலாம், வீடுகள் வாங்கலாம். இப்படி குடும்பத்துல இருக்கிறவங்க பேர்ல ஒவ்வொருத்தர் பேர்லயும் அவங்க கிரகநிலைக்கு ஏற்ப நம்ம மாத்தி மாத்தி இன்வெஸ்ட் பண்ணி வச்சோம்னா ஏதாவது ஒண்ணு இல்லாட்டி ஒண்ணு நமக்கு கை கொடுக்கும். ஒரே மோட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. அதுவும் குருட்டாம்போக்குல நம்ம ஜாதகத்துக்கு சம்பந்தம் இல்லாத கிரகத்தோட காரகத்துவத்துல இன்வெஸ்ட் பண்ணவே கூடாது.
இப்ப அவருக்கு ராகு பகவான் 50% தான் இருக்கார். அதுல போய் இன்வெஸ்ட் பண்ணலாமா? பண்ணக்கூடாது. 100% 75% நம்மளுடைய ஜாதகத்துல எந்த கிரகம் வலுவா இருக்கோ அந்த கிரகத்தோட காரகத்துவத்துல தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். இது அவர் முறையா ஒரு ஏஎல்பி ஜோதிடரை அணுகி நான் என்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருந்தா அழகா சஜஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. பட் அவர் அதை செய்யல. லாஸ் ஆனதுக்கு அப்புறம் அவரோட ஜாதகத்தை கொண்டு வந்து என்கிட்ட கொடுக்குறாரு. அப்ப நம்ம பார்த்துட்டு சொல்றோம், நீங்க ராகு 50% தான் இருக்கு, நீங்க ஆன்லைன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இந்த மாதிரி பங்கு சந்தையில இன்வெஸ்ட்மெண்ட்ஸே பண்ணியிருக்க கூடாது. நீங்க உங்களுக்கு அவருக்கு பாத்தீங்கன்னா குரு நல்லா இருக்காரு. அப்போ பேங்கிங் செக்டார்ல இருக்கக்கூடிய சேவிங் ஸ்கீம்ஸ்ல போட்டிருக்கணும். அடுத்து தங்கத்துல இன்வெஸ்ட் பண்ணிருக்கணும். அதை விட்டுட்டு அதுக்கு நேர்மாறா நம்ம பங்கு சந்தையிலையும் ஆன்லைன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லையும் போடும் பொழுது அது ஒரு காலகட்டத்துல நமக்கு நல்ல நேரம் இருக்க வரைக்கும் ஒன்றும் பண்ணாது. எப்போ நமக்கு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ஸ் பிளானட்டரி பொசிஷன்ஸ் வருதோ அந்த டைம்ல அது வேலையை பார்த்தோம். ஆகவே முதலீடுகள் என்பதில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் ஜாதகர்கள் ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படிங்கிறது இதன் மூலம் நமக்கு தெரியுது. ஆகவே மக்கள் அனைவரையும் நான் என்ன கேட்டுக்கிறேன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி தயவு செய்து, அது ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்றதுக்கு முன்னாடி தயவு செய்து உங்கள் அருகில் உள்ள ஏஎல்பி ஜோதிடரை அணுகி உங்களுடைய ஜாதகத்தை அவங்கள்ட்ட கொடுத்து என்ன மோட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப கை கொடுக்கும், லாங் டேர்ம்ல அது நல்லது, எது சேஃப் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. சில சமயத்துல குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சாதகம் இல்லாம இருக்கும். அதையும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த டைம்ல அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது, அந்த டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி உங்களுக்கு சஜஷன்ஸ்லாம் வேல்யூபிளா வேணும் அப்படின்னா ஒரு நல்ல ஏஎல்பி ஜோதிடரை அணுகி இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான உங்களுடைய அனைத்து கேள்விகளுக்குமான சரியான விடையை ஏஎல்பி முறையில் நீங்கள் பெற முடியும் என்பதை தெரிவித்து விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன்.